உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கனடாக்கு போயிருந்தார் இல்லையா? ட்ரம்ப் அவர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கனடாக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகலாம் அப்படிங்கிறத போயிருந்தார் இல்லையா? அங்க போய் கிரானரி அவர்களோட சேர்ந்து டியூவோட தலைவர்களோட ஒரு மீட்டிங், அங்க ஒரு பட்டாளத்தோடைய மீட்டிங் போட்டுக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். நான் பூஸ்ட் வேணும் இல்லையா? ட்ரம்ப் அவர்களை தனியா போய் சந்திக்க போறாரு. ஸோ பிரான்ஸோட மேக்ரான் அவர்கள், அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் பின்லாந்து, பெர்ச் அவர்கள் ஜெர்மனி, மெலோனி அவர்கள் இட்டாலி, மேட் ஃபெட்ரிக்சன் அவர்கள் டென்மார்க், டஸ்க் அவர்கள் போலாந்து, கோஸ்டா யூவோட பிரசிடென்ட், ஸோ வண்டர்லியான் அவர்கள், அப்புறம் மார்க் ரூத்தி அவர்கள் நேட்டோட செக்ரட்டரி ஜெனரல். ஒரு பட்டாளமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் ஒரு பட்டாளமே அந்த சைடில் ஒரு போஸ்ட் லோடாக இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் நன்றிகள். இணைஞ்சு பேசணும். இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ப்ராசஸை பற்றி நம்ம பேசணும். நம்மளோட டிப்ளமேட்டிக் ட்ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டினியூ பண்ணணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. உக்ரைனோட வேல்யூஸ்க்கு டுகெதராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிகள். நம்ம டுகெதராக இருந்தால் தான் உக்ரைனோட வேல்யூஸ்க்கு பவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மீட்டிங் நடக்க போலியா ட்ரம்ப் அவர்கள் கூட அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு என்ன ஏதுங்கிறத திருப்பி நான் உங்களுக்குலாம் ஃபோன் பண்ணுறேன், பேசுவோம், அவங்க என்ன நடந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ட்ரம்ப் அவர்கிட்ட பேசி தந்துறேன் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ ஸ்ட்ராங்கான பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை. ஃப்ரண்ட் லைன்லயும் சரி டிப்ளமசிலையும் சரி ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருந்தால் தான் புட்டின் அவர்களால் மேனிப்புலேட் பண்ண முடியாது. அதாவது ரியல் அண்ட் ஜஸ்ட் எண்ட் டு த வார் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். அதாவது ரியல் அண்ட் ஜஸ்ட் எண்ட் டு த வார் அப்படிங்கிறது போல மாறி இருக்கு. முதல்ல பீஸ்ன்னு வந்தது, ஜஸ்ட் பீஸு, ரியல் பீஸு, லாஸ்டிங் பீஸு அப்படிங்கிற போல வந்துட்டு இல்லையா? இப்போ வந்து ரியல் அண்ட் ஜஸ்ட் எண்ட் டு த வார் அப்படிங்கிற போல அந்த வார்த்தை ஜாலங்கள் தெரிகிறது. இப்போ புதுசா வந்து பண்ண எண்ட் டு த வார் அப்படிங்கிறது போல மாத்திக்கிறாங்க. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் ட்ரம்ப் அவர்களோட பேச போறாரு அப்படிங்கிறது பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கு வந்து பண்ண சஃபிஷியன்டான போதுமான அளவுக்கு பலம் இருக்கு இந்த போரை நிறுத்துறதுக்கு அப்படிங்கிறது போல நன்றிகள் பலருக்கு சொல்லிக்கிறாரு. உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கும் நன்றிகள் சொல்லிக்கிறாரு. ஸோ கனடாக்கு போயிருக்கிறாரு, பேக்கெட்ஸ்லாம் இருக்கு, கனடாக்கும் போயிருக்காரு. பணம் வேற பத்தல ஃபினான்சியலி. உக்ரைன்ல எலெக்ஷன் நடத்தினாலும் வேணுங்கிறாங்க, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணாலும் வேணுங்கிறாங்க, எதுனாலும் காசு வேணுங்கிறாங்க. அப்புறம் கனடாக்கு போயிருக்கிறாரு. அப்புறம் வெறுங்கையோட அனுப்பிச்சு வச்சா எப்படி மரியாதை கனடாக்கு? ஆனால் கனடா வந்து பார்த்தீங்கன்னா $2.5 பில்லியன் செலவுக்கான ஏடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணிக்கிறாங்க உக்ரைனுக்கு. கனடாவோட பிரைம் மினிஸ்டரான மார்க் கிரானரி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் கூப்பிட்டு பத்திரிகை சந்திப்பை வந்து மீட் பண்ணி பேசுவாங்க, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்ற எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே. அந்த டைம்ல எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ்க்காக நாங்கள் கொடுக்குறோங்க. இத்தனை நாள மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் இருந்தது, இப்போ எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ்க்காக தராங்களே. இது ஒரு சின்ன மாற்றம், ஸ்லைட்டான வேரியேஷன் இருக்கு. பிரச்சனை முடிக்கிறதுக்காக தான் உண்மையாலுமே மைண்ட்ல வச்சிருக்காங்களா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு. ஸோ $2.5 பில்லியன் கோடான கோடி நன்றிகள் கனடா அப்படிங்கிற சொல்லிட்டு உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கிருந்து வண்டி ஏறி நேராக புளோரிடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டார். இப்போ ஃப்ளைட் ஏறி கிளம்பக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னைக்கு வந்து பண்ண மீட்டிங் ட்ரம்ப் அவர்களோட இருக்க போகுது. இப்போ டீட்டெயில்ஸ் வர வர அடுத்தது பேல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஹெட்லைன்ஸ் வந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம சொல்லலாம், பட் அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்றதுக்கு ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோ அண்ட் லேர்னர் தான். ஸோ அதனால படிச்சுட்டு உங்களுக்கு வர வர அப்டேட்ஸ் வந்து பண்ண நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். அதனால கொஞ்சம் டிலே ஆகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங்ல என்ன மாதிரி நடக்க போகுது, என்ன டிஸ்கஷன் நடக்க போகுது, உண்மையாலுமே இந்த பிரச்சனை முடியுதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரஷ்ய தரப்புல வந்து பண்ணா ரெடியா இருக்கிறாங்க. அந்த சைடில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கமாண்ட் சென்டர் ஆஃப் ஜாயின்ட் குரூப் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா? ஓஸ்டாக் ஃபோர்ஸஸ், நார்த் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஜப்பாட் குரூப் அப்படிங்கிற நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த குரூப் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கமாண்ட் சென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் சென்டர் ஃபார் ஜாயிண்ட் குரூப் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து தலைமை தாங்கிட்டு இருக்கிறது இப்போ இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனுக்கு வந்து பண்ண வேலரி கிரோசிமா அவர்கள். ஸோ அவரை நேராக வந்து பண்ண ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் மீட் பண்ணி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இதுல அவர் அந்த மீட்டிங்க்கு வரும்போது திரும்பவும் ராணுவ உடையில வந்திருக்கிறார். அமைதி அப்படிங்கிறது ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் எஸ்கலேஷன் ஒரு சைடு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த சமயத்துல ராணுவ உடை அப்படிங்கும்போது என்னது இது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ உண்மையாலுமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு தானே, இல்லை எது நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ராணுவ உடையில வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவங்க பல விஷயங்கள் பேசுவாங்க. இதுல மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் அசைன் பண்ணக்கூடிய எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் மூலயமா எல்லாத்தையும் கிளீனா கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் பர் பிளான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாரு. டீட்டெயில்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ். அது மட்டும் இல்லாம பஃபர் ஜோன் மொதல் விஷயம், அவங்களோட கோல் என்னவோ அதை படி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது விஷயம் பஃபர் ஜோன். ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பண்ண உக்ரைனோட பகுதிக்குள்ள போய் பஃபர் ஜோனும் உருவாக்குறது.
ஏன்னா அந்த பகுதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள எட்டு குச்சாரங்களை எப்படி இந்த கர்ஸ்க்குள்ள வந்தாங்க. ஸோ அது போல இன்னொரு தடவை வரக்கூடாதுன்றதுக்காக ரஷ்ய தரப்புல இருந்து ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க நம்ம பஃபர் ஜோன் உருவாக்கணும் அப்படிங்கிறது போல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஃபர் ஜோன் வந்து நல்ல பேஸ்ல போயிட்டு இருக்கு, நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கூட பார்த்தோம் சுமி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு பகுதியில் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உக்ரைன் தரப்பு கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ சுமில அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ஸ்க்கு பயில முன்னேறாங்க இல்லையா உக்ரைன். ஸோ அந்த ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இன்னும் சில பல செட்டில்மெண்ட்ஸ் அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் கர்க்கியோலையும் சில பல செட்டில்மெண்ட்ஸ் அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ராண்ட் வந்து இன்னும் ரஷ்ய தரப்பு வந்து ஓப்பன் பண்ணல பஃபர் ஜோனுக்கு அப்படிங்கிறது பண்ணா செர்னிஹிவ். ஆனா இந்த செர்னிஹிவ்ல வந்து பண்ணா சில பகுதிகள் ஆல்ரெடி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ பதிவுகள் மூலியமா ரஷ்யாவோட கொடிகள்லாம் அங்க இருக்கு, அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பஃபர் ஜோன் உருவாக்கக்கூடிய வேலைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து ஒரு முன்னேற்றம் ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ மிலிட்ரிக்கான ஒரு கோலையும் அச்சீவ் பண்றாங்க, அட் த சேம் டைம் பஃபர் ஜோனையும் அச்சீவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட ரெஜிம் கரண்ட் ரெஜிம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெஜிம் வந்து பாத்தீங்கன்னா அமைதிக்கான வழியா அவங்க விரும்பல, பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மறுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால மாஸ்கோவான நம்ம கண்டிப்பா நம்மளோட ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனை மிலிட்ரி மீன்ஸ்லயாச்சும் அச்சீவ் பண்ணி தான் தீர்வோம் அப்படிங்கறத திரும்பவும் உறுதிப்பட சொல்லிக்கிறார். அதாவது டிப்ளமேட்டிக்கல்னாலும் ஓகே, இப்போ மிலிட்ரினாலும் ஓகே அப்படிங்கிற சொன்னார் இல்லையா, நாங்க மிலிட்ரி மீன்ஸ்ல அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், உறுதிப்பட சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம உக்ரைனோட ட்ரூப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வித்ட்ரா பண்றதுல விர்ச்சுவலி எங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து கிராசிம் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். பிகாஸ் அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த சிவர்ஸ்க்கு பயில ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதுல இருந்து வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க. ஸ்லோவியான்ஸ்க்கு கிரமட்டாஸ்க்கு இந்த ரெண்டு மிக முக்கியமான பகுதிகள் தான். ஆல்ரெடி கொஸ்டான்டினிவ்க்கு 60% இருக்குன்னு போந்தரே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ இது போல ஒரு காரணத்தினால கீவ் ரெஜிமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹரியும் இல்லை. அதாவது டிப்ளமசி மூலியமா அமைதி மூலியமா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ கான்ஃபிளிக்ட் மூலியமா தான் அவங்க முடிக்கிறாங்கன்னா அதுக்கும் நம்ம தயார் அப்படிங்கிறது போல இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வித்ட்ரா பண்ணாலும் சரி, அவங்க வித்ட்ரா பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறது எங்களோட இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அவங்க வித்ட்ரா பண்ணலனாலும் நம்ம மிலிட்டரி ரீதியாக அதை அச்சீவ் பண்ணுவோம். ஸோ உக்ரைன் ட்ரூப்ஸ் வந்து டெரிட்டரிஸ்ல இருந்து அவங்க ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய டெரிட்டரி, டான்பாஸ்ங்கிறது ரஷ்யாவோட பகுதி, அதை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க உக்ரைன். ஸோ அந்த பகுதிகளில இருந்து அவங்க வெளியேறலை அப்படின்னா அது வெளியேறணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த விர்ச்சுவலி ஜீரோ, எங்களுக்கு அது ரெடியூஸ் ஆயிடுச்சு, எண்ணமே இல்லை அவங்க அதை வெளியே போகணுன்ட்டு. ஏன்னா நாங்களே அதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத ரஷ்ய தரப்பு வந்து சாலிடா அதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து சொல்லியிருக்காரு. டான்பாஸ் வந்து அவங்க வெளியே போக மாட்டேன் அப்படிங்கிற அவர் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதை பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுல தெரியுதா. அது மட்டும் இல்லாம இப்போ கிராஷிமா அவர்கள், வேலரி கிராஷிமா அவர்கள், இவர் தான் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனோட சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப். ஸோ அவர் தரப்பு இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ஏன்னா அவர் தான் வந்து பண்ண ரஷ்ய அதிபருக்கு இது போல கிளியரான விஷயங்கள்லாம் எடுத்து களத்துல என்ன நடக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவதுங்க நம்ம கேப்சர் பண்ணக்கூடிய சிவர்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த பகுதிகளில இருந்து ஸ்லோவியான்ஸ்கை நோக்கி ரொம்ப வேகமா அக்சலரேட்டட் பேஸ்ல முன்னேறிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப வேகமா முன்னேறும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, நம்ம அதை கண்ட்ரோல்டா வச்சிருக்கோம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள, நம்மளோட இனிஷியேட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிறது போல கிராஷிம் அவர்கள் உறுதிப்படுத்திக்கிறார். அட் த சேம் டைம் ஆபரேஷன் டொனஸ்க்கு, ஜாப்ரோஷியா, கெர்சன், இந்த 3 பகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸுங்கிறது நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது வரைக்கும் உக்ரைன் உடைச்சதும் இல்லை, இதுக்கப்புறம் அதை உடைக்கவும் முடியாது, கண்டினியூ டு ப்ரொவைட் சாலிட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு கிராஷிம் அவர்கள் தரப்பு. இந்த ஜாப்ரோஷியா, கெர்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல டான்பாஸ் இந்த பகுதிகளில் உக்ரைனால ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்து எதையும் பிடிக்க முடியாது, இந்த பகுதிகள் சாலிடா இருக்கு. அட் த சேம் டைம் டொனஸ்க் பயில நம்ம வேகமா முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு தரப்புல இருந்து வரக்கூடிய சாராம்சம். பல விஷயங்கள் பேசுறாங்க, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மிலிட்ரி இனிஷியேட்டிவ், மிலிட்ரி டாமினன்ஸ்ங்கிறது ரஷ்ய தரப்புல இருக்கு. ஸோ டிப்ளமசியில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிப்ளமசி டாமினன்ஸ் காட்டலாம் அப்படிங்கிறது போல. இதுல பல விதமான டாமினன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஸோ எக்கனாமிக் ப்ரெஷர், எக்கனாமிக் யூஸ் பண்ணி அழுத்தங்கள் கொடுத்து டிப்ளமேசி எனேபிள் பண்றது, இது போல பல விஷயங்கள். இப்போ சீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து வெனிசுவேலால இருந்து போயிட்டு இருக்கு, இப்போ அந்த பகுதியில ஒரு அழுத்தங்கள்.
ஸோ இப்ப சீனா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் தட்டுப்பாடு ஏற்படுது, வர்த்தகம் பாதிப்படையுது. ஸோ சீனாக்கு வந்து அவங்க நாடு பாதிப்படையுது அப்படிங்கிறதுனால ரஷ்யாவுக்கு உதவுறத நிறுத்துவாங்களாம். அட் த சேம் டைம் நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அழுத்தங்கள், டாரிஃப், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால கூடுதலான 25% டாரிஃப், இது போல பல விஷயங்கள். அது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால நம்ம நாடு பாதிப்படையுது அப்படிங்கிறதுனால நம்ம நாடு நம்மளுக்கே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போல அந்த ரஷ்யாவுக்கு உதவுறதுல இருந்து மனப்பான்மையை மாத்திக்குவாங்க, அழுத்தங்கள் வருது அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ இதெல்லாம் டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் இதெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க ரஷ்யாவுக்கு. பட் அது எதுவுமே வேலைக்கால் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா சைனாவும் சரி இந்தியாவும் சரி பல கேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அது பெருசா கேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. எங்களுக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படிங்கிறது போல 2 நாடுகள் தரப்புல இருந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது போல ட்ரம்ப் அவர்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான ப்ரெஷரையும் வந்து பண்ண கொடுத்து பாக்குறாங்க. இது எந்த அளவுக்கு எனேபிள் பண்ண போகுது? ஏன்னா வின்டர் ஹெவியான அட்டாக் நேத்தி கூட பார்த்தோம். எந்த அளவுக்கு கீவ்ல ஒடசாலாம் அட்டாக் நடந்துச்சு சொல்லிட்டு ஃபுல்லா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஹெவியான கோல்டாகவும் இருக்கு உக்ரைனை பொறுத்த வரைக்கும். இப்போ வின்டர் சீசன் இல்லையா, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் சமயத்துல ஹெவியான எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ பேச்சுவார்த்தை இது முடிவுக்கு வந்தா தான் உண்டு. ஆனா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, உக்ரைன் இந்த பிரச்சனையை முடிக்கிற மாதிரியான எண்ணத்துல இல்லை அப்படிங்கிறது போல. ஸோ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசும்போது டான்பாஸ் பகுதியிலிருந்து பின்வாங்கிக்குவேன், சில பல டேர்ம்ஸுக்கு அவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை இந்த வருஷத்தோட முடிவுல ஹை பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. மேபி யூரோப்பியன் யூனியன் நாடுகள் உள்ள வந்து உக்ரைனுக்கு ஆதரவா இருந்து உதவிகள் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலியமா அமைதியா முடிய போதா, இல்ல இந்த வருஷத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2026 ரஷ்யா உக்ரைன் போருங்கிறது ஒரு புது பரிமாற்றத்தை நோக்கி போகுமா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம வீடியோக்களை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.